பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூவனூர் புகுவார் வினை போகுமே அப்படின்னு அப்பர் பெருமானுடைய வாக்கு. யுகத்துக்கெல்லாம் முன்னால் ஏற்பட்ட பழம்பெரும் புராண பெருமையுடையது. மைசூருக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு சிவாலயம். 2 அம்பாள் அதோட சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து இருக்கா. பூவனூருங்கிற திவ்ய கஷேத்திரம், அது புஷ்பவனம்ங்கிற திவ்ய கஷேத்திரம். பல கோடி மலர்களா பகவான் அர்ச்சனை பண்ணினால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை சிவ தரிசனத்தினால கிடைக்கப்பெறுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய உத்பவ கஷேத்திரம் அது. சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமம் அமைச்சு நித்தம் சிவபூஜை பண்ண கஷேத்திரம். பிரம்மமாக மனுஷாலாம் மாறணுங்கிறதுனால சுகபிரம்மம் இங்கேயே தபசிருந்து இங்கேயே இருக்கிறதாக ஐதீகம். வாசல்ல உள்ள ராஜகோபுரத்துல கிளிகள் தங்கி விளையாடக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படிங்கிற. வாசல்ல இருக்கக்கூடிய தீர்த்தமும் கற்பக தீர்த்தமும் ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தம். மேகநோய் சரீரத்தில ஏற்படக்கூடிய சாபத்தினால வரக்கூடிய சகல விதமான நோய்களும் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி சாமுண்டீஸ்வரிய பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் நீங்கி விடுறது. தாஸ்மான்னு ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. இன்னி வரைக்கும் அதற்கு சரியான மருந்து கிடையாது, ஔஷதம் கிடையாது. ஆனா இந்த ஊர்ல அதற்கு ஒரு மருந்து கொடுக்குறா. ஞாயிற்றுக்கிழமையில இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வேற கையில கட்டிண்டு சாமுண்டீஸ்வரிக்கு தீபம் போட்டு அர்ச்சனையை பண்ணி பிரதட்சணம் பண்ணினால் நீங்கி விடுறது. மூலஸ்தானத்துல சுவாமி புஷ்பவனேஸ்வரர் சதுரங்க வல்லபநாதர், அழகான ஒரு திருமேனி. பிரகாரத்துல இருக்கக்கூடிய பலா விருட்சம் யுகம் கடந்த ஒரு விருட்சமாக போற்றப்படுறது. இந்த பலா விருட்சத்துக்கு கீழே சுகபிரம்மர் தபஸ் பண்ணிட்டே இருக்கார். இங்க ஒரு சன்னதி, கணபதியா இருக்கட்டும், பிரகாரத்துல இருக்கக்கூடிய பற்பல சன்னதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திக்குமே ஒரு விவரணமும் விசேடமும் அமைஞ்சிருக்கு. இது புஷ்பவன கஷேத்திரம். இது இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் ரொம்ப விசேஷமா பகிரப்படுறது. 2 அம்பாள், கற்பகவள்ளி அப்படின்னு பிராகிருதமான ஒரு அம்பாள், அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஜெகன்மாதா ரொம்ப நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய திவ்யமான ஒரு வடிவத்தோட இந்த க்ஷேத்திரத்துக்கே உரித்தான அம்பாள் யாரு சொல்லுங்க? அந்த ராஜராஜேஸ்வரியோட சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம். சண்டி ஹோமம்னு நாம பண்ணக்கூடியதுக்கு தேவியே சண்டிதான் பிரதானம். நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாஜை சததம் நமஹ. நம பிரகிருதை பத்ராஜை நியதாம் பிரணதாஸ்மதாம் அப்படின்னு அம்பால சொல்லக்கூடிய ஜெகன்மாதா சண்டி 8 கரத்தோட மகிஷூருங்கிற மகிஷாசுரனை சம்மாரம் பண்ண பிற்பாடு விஸ்ராந்தியா எப்படி அந்த மைசூர்ல இருக்காலோ அதே மாதிரியே இந்த இடத்துல அனுகிரகம் பண்ற. 2 இடத்துலதான். மைசூருக்கு அடுத்தபடியா தட்சிண பிரதேசத்துல நம்ம நாட்டுல இங்கதான் சாமுண்டி. சண்டமுண்ட விநாசிந்தி நமஹா அப்படின்னு அர்ச்சனை. பாண்டிய நாட்டை ஆண்ட ராஜா வசுசேனன்கிற மகாராஜா. அந்த ராஜா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றான். புத்திரகாமேஷ்டி யாகத்தினால புத்திரன் பிறப்பான்ங்கிறத அன்னைக்கு ராத்திரி பகவான் சொல்றார், அப்பா உனக்கு இந்த ஜென்மால புத்திர பாக்கியம் கிடையாது, ஆனாலும் நீ யஜ்ஞம் பண்ணிருக்க, அந்த யஜ்ஞனுடைய பலன் உண்டு, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பா, தேவியே வந்து வரமா பிறப்பான்னு சொல்றான். மறுநாள் காலையில பொழுது விடுகிறது. தன்னோட தர்மபத்தினியோட க்ஷேத்ராடனமா போறார். ஒரு நாள் தாமிரபரணி நதி தீரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்துக்கிறார். அப்படி எழுந்துக்கிறத ஒரு தாமரை மலர், அந்த தாமரை மலர் உள்ளுக்குள்ள ஒரு அழகான குழந்தை, 4 ஹஸ்தத்தோட 3 கண்களோட சர்வாபரணங்கள்லாம் பூண்டுண்டு
திவ்யமான பாலா ரூபமா காட்சி கொடுக்கிறது. கையில எடுக்கிறார், பார்த்த உடனே அதிர்ந்து போயிடுறார். தேவி ஜெகன்மாதாங்கிறார். இவருடைய ஸ்பர்சம் கைப்பட்ட உடனே அந்த குழந்தை சின்ன குழந்தையா மாறுறது, கத்துறது, கையில எடுத்துக்கிறார், கொஞ்சறார். ராஜராஜேஸ்வரியினுடைய ரூபமாக அந்த குழந்தைய பார்த்ததுனால அந்த குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரின்னு பேர் வைக்கிறார். ஜெகன்மாதா உமாதேவி பார்வதி தேவியே ஆவிர்வாவமானா. அவளை பாதுகாக்க, அந்த குழந்தைய வளர்க்க சப்தமாதால சாமுண்டிய அனுப்பி வைக்கிறா. செவிலித்தாயா அந்த குழந்தைய அப்படியே பாதுகாத்துண்டு வரா. சகல விதமான ஆதிர்கலை 64 குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், போருக்கு செல்லுதல் போன்று இருக்கக்கூடிய சகல விதமான வித்தைகள் அந்த குழந்தை முழுவதுமாக கற்றறிஞ்சுடுறா. அதுல ஒரு வித்தை சதுரங்கம். அதுல ரொம்ப அபாரமான ஞானம். உயர்ந்து அப்படி உட்கார்ந்துட்ட உடனேயே அவளுக்கு அந்த அந்த சதுரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த காய்கள் எல்லாம் அவளுடைய கண் பார்வையிலேயே பிரசன்னதமாயிடுறது. யாரும் அவளை ஜெயிக்க முடியல. 4 மேனி பொழுதுரு வண்ணமா வளர்ந்துட்டு வரா. இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத இவளை விட ஜாஸ்தி வித்தை தெரிஞ்சவன்ட்ட தானே கொடுக்க முடியும். தேடி பாக்குறா, யார் யாரோ ராஜாலாம் வரா, சதுரங்கத்துல ஜெயிக்க முடியல. கவலை வந்துடுறது ராஜாவுக்கு. பொண்ணை பெத்துட்டார், அழகான குழந்தையா இருக்கா, பார்த்து சரியான காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தீர்த்தமாடி க்ஷேத்திரம் 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 க்ஷேத்திரமா வரா. இந்த ஊருக்கு வரா, தங்கரா, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தங்கின்னு இருக்கா. சுவாமிகிட்ட முதல் நாள் ராத்திரி வந்து முறையிடுறாரு, ஹே பரமேஸ்வரா, சம்போ தீனதயாலா, நீ கொடுத்த அருட்பிரசாதம் தானே என்னை இவ்வளவு தாபப்பட்டிருக்கேன்ட்டு. மறுநாள் கார்த்தால பார்த்தா தள்ளு கிழமாக ஒரு வயோதிகர் ஒருத்தர் வரார். கதவை தட்டுறார். உள்ளேந்து அந்த சின்ன பொண்ணு வெளியில வரா. இந்த காலத்துலலாம் கல்யாணம் 15-14 வயசுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவா. இப்பதான் 45 வயசுக்கு அப்புறமா பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. சட்டத்தை உறுதி பண்ணி விடுறாது, வேற மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வாசலுக்கு வர அந்த குழந்தை வாசல வந்து உட்காந்துண்டா. நான் உன்னோட சதுரங்கம் விளையாடட்டுமா? தாத்தா என்னோட ஆடுவியா அப்படிங்கிற அந்த குழந்தை. நம்ம ஆடலாம் பார்ப்போம்னா சதுரங்கத்தை விரிச்சா. தாத்தா உட்காந்தா. முதல்ல ஆட்டம் ஆரம்பிச்சது. பார்த்தா தாத்தா ஜெயிச்சுட்டா. 3 ஆட்டம் ஆடுவா. ஆச்சரியமாயிடுது. முதல்ல எல்லாரையும் ஜெயிச்சிடுவா. அப்படி ஒரு நிமிஷம் அப்படி உட்காந்துட்டா, பிரசன்னதையா உட்காந்துட்டா. என்னன்னு தெரியலன்னா 2வது ஆட்டம் எடுத்து வைக்கிறா. 2வது ஆட்டம் போட்ட உடனே ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேடிட்டு வரா. யாரோ ஒருத்தர் இந்த பொன் குழந்தைய ஜெயிச்சுட்டாலாமே, இந்த பொன் குழந்தைய ஜெயிச்சுட்டாலாமே, வயோதிகரா இருக்காராமே, தொல்லு களமா இருக்காராமே, கையில குச்சி ஊனிட்டு வராராமே, உட்கார்றதுக்கே முடியலாமே, சொம்பு தீர்த்தத்தை எடுத்து கொடுக்கறதே கை நடுங்கிறதாமே, இப்படி எல்லாம் பேசிக்கிறார். 2வது ஆட்டம் சதுரங்கம் விரிக்கப்படுறது. 2வது ஆட்டத்திலையும் சுவாமி பரமேஸ்வரனாக வந்திருக்கக்கூடிய அந்த வயோதிகரே ஜெயிச்சுறார். சுவாமி பரமேஸ்வரன். அதான் சொல்றேன். 2வது ஆட்டம் ஜெயிச்ச உடனே அவன் எழுந்துண்டா, நமஸ்காரம் பண்ணிண்டா. நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்ட உடனே தன்னுடைய ரூபத்தை காமிச்சாராம். சுவாமி சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர முகுடம் பஞ்சபக்திரம் திரிநேத்திரம் சூலம் பத்ரம் ஜகட்கம் பரசுமபயதம் சவ்யபாகே வகந்தம் நாகம் பாசஞ்சகண்டாம் பிரளய உதபகம் சாங்குஷம் வாமபாகே நானாலங்கார யுக்தம் ஸ்படிகமநிதம் பார்வதீஷம் நமாமின்னு ரொம்ப அழகான தன்னுடைய திவ்யமான கோலத்தை காமிக்க, அவ கைப்பிடிக்க, விருடபாரூடராக சோமாஸ்கந்தராக எல்லாருக்கும் அருட்காட்சி கொடுத்த வசுசேனன் மன்னனுக்கு தன்னுடைய குறை தீர கவலை தீர 2 பேரையும் சேர்த்து பார்க்க, இவாளோட கூட வந்த சாமுண்டியும் இங்கேயே இருக்க, இந்த சன்னதி உள்ள அழிச்சுட்டு வர தனியான ஒரு கோவில் கொண்டு ராஜராஜேஸ்வரியாக உள்ள போயிருக்கக்கூடிய சுவாமி சதுரங்கத்துல ஜெயிச்ச காரணத்தினால சதுரங்க வல்லபநாதர் அப்படிங்கிற திருநாமத்தோட கர்ப்பகிரகத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த சதுரங்கம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள் இந்த க்ஷேத்திரத்தை பண்ணி பாரத பிரதமர் பேசுறார். அவர் பேசின உடனே பார்த்தா எல்லாரும் வரா அந்த கோவிலுக்கு, தேடி தேடி வரா, பார்த்துட்டு வரா. இது மட்டும் கிடையாது, இங்க சாமுண்டியையும் சுவாமியும் தரிசனம் பண்ணா என்ன உண்டாகும்னா சகல வித்தைகளும் வரும். சதுரங்கம் மட்டும் கிடையாது, சகல வித்தைகளும் நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு வரும். மேல மேல ஸ்ரேயசா இருப்பா. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம். நான் சரியா போன முறை நம்மளுடைய யாத்திரிகர்களோட முதல் நாள் பிரதமர் பேசுறார். அடுத்த நாள் காலையில நாங்க அத்தனை பேரும் இங்க எதேசியா இருக்கோம். எங்களுக்கு பெரிய பாக்கியமா இருந்தது. முதல் நாள் பேசுறதுனால நீங்க எல்லாம் வந்தேலோ அப்படின்னா, நாங்க இன்னைக்கு வரப்போறோங்கிறத தெரிஞ்சுன்னு முதல் நாளே அவர் பேசுறாருங்கிறத நாங்க சொன்னோம். அப்பேற்பட்ட பெரிய பாக்கியம் எங்களுக்கு தரிசனம் கிடைச்சது. இன்னைக்கு உங்களுக்கும் தரிசனம் கிடைக்கிறது. சுவாமியினுடைய அனுகிரகம். ஹர நம பார்வதி பதஜே.